Hey guys, 2025 Chennai exhibition. So தீவுத்தடல் 2025ல பார்த்தீங்கன்னா எப்படா நடக்கும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுக்கான டைம் தான் இது. ஸோ ரெடியாக எல்லாருமே. ஸோ வாங்க, 49வது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தீவுத்தடல் எக்ஸிபிஷன் சுற்றுலா பொருள் காட்சி பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ டேட்டு, டைமு, டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆல்ரெடி இந்த 2025 வந்தாலே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ப்ரோ போய் ஒரு வீடியோ போடுங்க, டேட்டு, டைமு, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நம்ம வீடியோ போடலாம் நல்லா இருக்கு அதில். ஸோ ஓகே கேஸ், அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. ஸோ வாங்க, ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே கேஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி லாஸ்ட்டில் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இல்லாமல் நியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாந்து வருவாங்கள்ல. ஸோ அவங்களாம் தயவு செஞ்சு வராதிங்க. அதனால தான் நான் வீடியோ போடுறது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன்னு. என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அங்கே பாருங்கள் டிக்கெட் கவுண்டர். ஸோ நான் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் டிக்கெட் கவுண்டர்லாம். பட் என்ட்ரன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சு டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் ப்ரைஸஸும் பார்த்துக்கோங்க. கிளியராக தெரியுதா? 25 தான் மினிமம், 40 மேக்ஸிமம் ப்ரைஸு. ஸோ இதுதான் கைஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்படியே வந்தீங்கன்னா அது பாருங்கள் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் ஈஸியாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி போயிடலாம். மக்களே, இப்போ நம்ம கரெக்டாக அந்த விளையாடுற ஜோனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒர்க்கு முடிக்கலை. ஆக்சுவலாக 9ஆம் தேதி ஓப்பனிங்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான வேலைகள் போயிட்டே தான் இருக்குது. பட் இன்னும் முடியல முழுத அளவில். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இந்த வாட்டி ஏதோ புதுசாக வருமானு கேட்டிங்கன்னா அதே தான் கைஸ். வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆக்சுவலாக என்ன கேமிங் லாஸ்ட் இயரில் எங்கே இருந்ததோ அதே இடம் தான். வேறு இடத்துல வேறையோ, அதே இடத்துல அதையும் இல்லவே இல்லை. லாஸ்ட் இயர் என்ன இடத்துல என்ன இருந்துச்சோ அதே தான். ஒன்று கூட பார்த்தீங்கன்னா மாறலை. ஆனால் லாஸ்ட் டைம் அது பேர் என்னது, மேஜிக் கோல்னு சம்திங் ஏதோ புதுசாக கொண்டு வந்தாங்க. அது இந்த வாட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னும் முடிக்கிறது கன்ஃபார்ம். ஐ திங்க் 4 days 3 to 4 days பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டிப்பாக ஆகும் கைஸ். இன்னும் நிறைய கேமிங் பார்த்தீங்கன்னா இங்கேயே வரும் சென்டரில். ஸோ சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம் வரும். பட் இன்னும் வரலை. எப்போ தான் ரெடியும் பண்ணுவாங்கன்ட்டு நமக்கு சுத்தமாக தெரியல, ஐடியாவும் இல்லை. பாருங்க, 2 ஜெயிண்ட் வீல். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்கும். ஆனால் இன்னும் டிஃப்ரென்ஸ்னால் கைஸ், லாஸ்ட் இயர் சரியான ப்ரைஸிங் வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் தொடர்ந்து வருவேன் வருஷம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 40 ரூபா அப்படி தான். பட் ஆனால் லாஸ்ட் இயர் மினிமமே 80 rupees-ஓ 70 rupees-ஓ தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் தான் அவங்க ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். கரெக்டு தான். பட் ஆனால் மக்கள் நிறைய பேர் வருவாங்கன்னும் போது ப்ரைஸிங் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பாருங்க, இன்னும் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதை மட்டும் கவர் பண்ணுறேன், கேமிங் ஜோன் மட்டும். ஓகேங்களா? இந்த வாட்டி ஏதோ பயங்கரமாக க்ளீனும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்தையே செமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் நான் இத்தனை வருஷம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு, அந்த சைடு எல்லாமே. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது புதுசாக இருக்குது. 3 வீல் கைஸ், 3 ஜெயிண்ட் வீல். ஓகே, ஏதோ ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. நைஸில் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள்.
ஒரு பொங்கலை வந்து ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணோன்னா ஒரு சரியான ஸ்பாட்டு இந்த ஒரு தீவுத்தடல் எக்ஸிபிஷன் தாங்க, பொருட்காட்சின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது குழந்தைங்களோட கேமிங் தான் இருக்குது, இது இல்லைடா வந்து என்டர்டெயின்மெண்ட் பாட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அது வந்து மறக்க முடியாதவங்களுக்கு வந்து ஒரு பொங்கலாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க, ஃபன்னாக இருக்கும் பாருங்க. இன்னும் இருக்குது. ஐ திங்க் இந்த கேமிங் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஒர்க் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து ஜெயிண்ட் வீல் போகிறீங்கன்னா இதெல்லாம் போகாதீங்க. அங்கே இருக்குது பாருங்க லாஸ்ட்டில் அந்த ரைட் சைடில் செம்ம வியூவாக இருக்கும். அதில் போகும்போது அந்த அப்படியே நேப்பியார் பிரிட்ஜோட வியூலாம் தெரியும். நான் வந்து மேலே பட்டனில் வந்து என்னோடய லாஸ்ட் இயர் வீடியோ வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற முக்கால்வாசி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாடி இருப்போம். செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கைஸ். இது பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது கைஸ், நல்லா இருக்குல்ல குழந்தைங்களுக்குலாம். அந்த இது ஏன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களாம் நீங்கள் பெரிய பெரிய ரைடெலாம் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக வந்து பயப்படுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இயர் வந்து ட்ரெயின் வந்து கிடையாது கைஸ். சரி, ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அங்கே அந்த இடத்துல வந்து பாதி இடம் பார்த்திங்கன்னா சம்திங் யாரோ வந்து ப்ரைவேட் ஏரியான்னு சொல்லிட்டு யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த இயர் தீவுத்தடலில் ட்ரெயின் வந்து கிடையாது. செம்மையாக இருக்கும் ஆனால் அந்த ட்ரெயின். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா வந்து போயிருப்போம், சூப்பராக இருக்கும் அது. ஸோ கேமிங் ஜோன் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சொன்ன மாதிரி ஓரளவு முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் சரியான ஒரு எப்படி சொல்கிறது சுவாரஸ்யமான ஒரு கேமிங்லாம் வந்து கொண்டு வந்தாங்க தீவுத்தடல். எனக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆச்சு, ஏன்னா இது இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு கைஸ். ஒரு கேமுமே அப்படி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து அதெல்லாம் காணோம், வெறும்னே வந்து சேஃபான ஒரு கேம்ஸ்லாம் மட்டும் வந்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கும் அந்த கேம், யாருன்னா வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 கேமு செம ஒரு ரிஸ்க்கான கேமாக இருக்கும். பட் இந்த இயர் வந்து அது இன்னும் இங்கே வரலை. ஸோ அப்டேட் பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு வந்து தெரியல, பார்ப்போம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த கேமிங் ஜோன் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அங்கெல்லாம் வந்து போக முடியல. ஏன்னா இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி இயர் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இல்லை கைஸ் இந்த வருஷம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனாலாம் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டோடையே வந்து இருக்கேன். ஸோ நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. ஏன்னா ஸ்டால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருக்கு. பட் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியல. ஹைலி செக்யூரிட்டிஸாக இருக்காங்க அங்கே ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து கேமிங் ஜோனில் மட்டும் தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா இதுதானே முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி ஸ்டால்ஸும் வருவீங்க, அந்த டெல்லி அப்பளம், குல்ஃபி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊறுகாய் கடை, வளையல் கடை, ட்ரெஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமாக வந்து வருவீங்க. பட் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஓரளவு. அதான் இன்னும் ஒரு 4 days கைஸ், 4 days கழித்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடும். பட் ஆனால் 9ஆம் தேதி தான் சொல்லியிருந்தாங்க கிராண்ட் ஓப்பனிங். ஆனால் வாய்ப்பே இல்லை கைஸ் நடக்கிறதுக்கு. 9ஆம் தேதிக்கெலாம் வந்து இதுவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ரெடி பண்ணிவிட்டு இனாகரல் பண்ணி வைக்கணும் நம்மளோட தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் சார் வந்து. பட் அவங்க வந்து இனாகரேஷன் பண்ணி முடித்தோடனே தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. எம்கே ஸ்டாலின் சார் வரமாட்டார், நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவள் தாங்க கேமிங் ஜோன் பொறுத்தவரை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது டிக்கெட் ப்ரைஸ் வந்து கிளியராக வந்து எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் டேட்டு. ஸோ எத்தனை நாள், அது வந்து எத்தனை மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல்லேருந்து வந்து நினச்சிக்கோங்களேன், பொங்கல்லேருந்து 3 மாதம். ஏன்னா நிறைய பேர் வந்து எத்தனை நாள் ஓப்பனிங்னு, எத்தனை நாள் வந்து இருக்கும்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து 3 மாதம் இருக்கும் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து போட முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல அப்டேட் பற்றி. அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து கட் அண்ட் கிளியராக வந்து சொல்லிடுறேன். டேட் மட்டும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஷோராக சொல்ல முடியல. இன்னும் ஐ திங்க் 4 days ஆகும். இந்த டேயில் வந்து வச்சுக்கோங்களேன். இந்த டேயில் இருந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணோன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணான்னு தெரில. இன்றைக்கி வந்து டேட் 7ஆம் தேதி. 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கோங்க. 8ஆம் தேதியிலேருந்து ஐ திங்க் நீங்கள் ஒரு 12ஆம் தேதி வந்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அப்படி இல்லைனா சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க கட் அண்ட் கிளியராக.
ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றமே வந்துருக்காது கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டேட்டு, என்னென்ன டைமிங்கு, ஸோ எத்தனை நாள் இதை வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்கும்னா கிட்டத்தட்ட பொங்கல் ஆரம்பித்து 2 மாதமா 3 மாதமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஆல்சோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ். ஸோ வேறு எதாவது உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்களாம் வந்து லாங்கில் இருந்து வருவீங்க கரெக்டாக, அதனால தான் நான் வந்து போடுறேனே. எல்லாம் கண்டிப்பாக நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து லாங்கில் இருந்து வேறு வருவீங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து கேளுங்க. லொக்கேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற வேலையே உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த நியூஸ் சேனல்ஸை பார்த்து யாருமே வந்து ஏமாறாதீங்க. அவங்க வந்து ஓப்பன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து, ஏன்னா ஓப்பன்னு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, முக்கால்வாசி கடைங்க தான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஓப்பன்னு சொல்லிட்டு வந்து ஒரு யூஸுமே இல்லை. எல்லாமே பக்காவாக முடிஞ்ச உடனே நான் வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஒரு பொங்கலை. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த இயரை பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் தான் வந்து நிறைய கேமிங் இது விளாடி இருக்கீங்களே, இன்னமாரியான கேம்லாம் வந்து த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது இருக்குல்ல என் எதிர்க்கே ஜெயிண்ட் வீல், இந்த ஜெயிண்ட் வீல் வந்து போகும் காய்ஸ். அப்போ தான் வந்து செம ஒரு திகிலாக இருக்கும். இந்த ஒரு ஜெயிண்ட் வீல் ஓகே தான், அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இன்னொன்று இருந்துச்சு. ஓகே அது வரைக்கும் அது உங்களுக்கு தெரில. அது ஒன்று இது ஓகே தான். பட் இது வந்து செம்ம வேறு லெவல் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது விட்டுருங்க. இதை விட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் கைஸ். பட் வாமிட் வரவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விளாடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கானதுன்னே சொல்லலாம். அதை விட்டு அப்படியே இது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் சேர், இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு திகிலாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து திகிலாக இருக்கும். போட் ஓகே தான். போட் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டிங்கன்னா செம்ம ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். பட் இது ஓரளவு ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இருக்கிற ஒரு 7-8 கேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப ரிஸ்க்காக வேணும் ப்ரோ. எனக்கு எப்படி சொல்கிறது, பரமா சாவு பயத்தை நான் வந்து பார்த்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்தமாரி கேம் வந்து இந்த இயர் வந்து கொண்டு வரலை. மேபி வரலாம் 2-3-4 டேஸில். ஸோ பார்ப்போம். ஃபுட் ஜோன்லாம் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீடியோ என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஏன்னா ஃபுட் ஐட்டம்ஸு அந்த ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்களே, நிறைய ஸ்டால்ஸ்லாம் அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து ஓப்பன் பண்ணல. எப்பயும் போல் டெல்லி அப்பளம் அந்த பாவு பஜ்ஜி அதை மட்டும் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி இன்னும் 2-3 டேஸ் ஆகும் இந்த ஒரு ஸ்டால்ஸும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ ஓகே கேஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஓகேயா? பை.